வந்து துணியை நல்லா இப்படி போட்டுக்கோங்க. வெட்டின பாகத்தை எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எந்த பக்கம் தைக்க போகிறோங்கிறத ஒரு இதாக குறித்து வச்சுக்குவோம். இது வந்து இப்படி வருதுன்னா வலது பாகம்ன்றதை போட்டு வச்சுக்குவோம். இது இடது பாகம், லெஃப்ட் ரைட்டுன்னு இப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அடையாளம் தெரியும். நம்ம முன்னால் இப்படி போட்டு வச்சுட்டு வலது இடதுன்னு எழுதி வச்சுக்கணும். நம்ம கை பாகம் வர மாதிரி இது இடது பாகம், இது வலது பாகம்னு குறித்து வச்சுக்கோங்க. இடது பாகத்தில் தான் கொக்கி வைப்போம், வலது பாகத்தில் வளைய வைக்கிறது. இப்போ போட்டு வச்சுட்டு துணி எடுத்துட்டு இப்போ கிராஸ் வைக்கிறதுக்கு பார்ப்போம். கிராஸ் வந்து இந்த அளவு சட்டையில் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கணும். அளவு சட்டையில் இது எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். இது வந்து 1.25 இருக்குது. இதில் வந்து 1.25 இருக்குது. அகலம் வந்து 1.25, நீளம் வந்து 3.25 இருக்குது. 3.25. இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இப்படி மடித்து போட்டு ரெண்டு துணியுமே முதல்ல ஒன்றா போட்டுருங்க. ரெண்டு துணியுமே முதல்ல ஒன்றா போட்டுட்டு நீங்கள் ஒரே இதாக கூட எடுத்துக்கலாம். ஒன்று போல் போட்டுட்டு ஒன்று போல் வச்சுக்கிட்டு இது ஒன்றா வச்சுட்டு கூட நீங்கள் முதல்ல அளவெடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. முதல்ல வந்து இதில் 1.25 பார்த்தோம். முதல்ல இந்த இதை பார்த்துருங்க. இங்கே அதாவது இங்கே பிடிச்சிருக்காங்கல்ல, கொக்கி பக்கமே பாருங்கள். கொக்கி பக்கம் பார்த்தா நல்லா தெரியும். அதாவது இங்கே எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். அதாவது இந்த சைடு இங்கே பிடிச்சிருக்காங்கள்ல, இந்த மேலே உள்ள பட்டன் பட்டி வைக்கிற அந்த இதிலேருந்து இங்கேருந்து இங்கே இந்த நடு டாட் இருக்குல்ல, நடுவில் அதுக்கு இதுக்கும் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். முதல்ல இதில் எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. 4 இருக்குது. இதில் தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடணும். இப்போ 4.25 இருக்குது. இதை முதல்ல எடுத்துருங்க. 4.25 இருக்குதுல்ல, இதை எடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க 4.25க்கு. அப்புறம் இதில் இங்கே டாட் பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது கீழே உள்ளதில் இந்த நடு பக்கம் டாட்டில் இந்த இதில் உள்ளதை கீழே எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். இதில்
நல்லா இப்படி வச்சு எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். இதில் 1.25 இருக்குது. இதில் 1.25 இருக்கா? இதை 1.25 எடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. சட்டையில் 1.25 இருக்குது. 1.25க்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். நீளம் வந்து இதில் 3.5 இருக்குது. 3.5 இருக்குது. அதாவது இதில் கீழே உள்ளதில் பார்த்தோம். இப்போ அகலம் பார்த்தோம். இப்போ நீளம் வந்து 3.5 இருக்குது. இப்போ முதல்ல இங்கே வச்சு எடுத்துட்டிங்கல்ல, இது முக்கியம். முதல்ல இப்போ தான் கிராஸ் நல்லா நம்ம அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாகம் வந்து நீல பாகத்தை சைடு பாகத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு கீழே உள்ளதை எடுத்துருங்க. அகலத்தை எடுத்துருங்க 1.25. இப்போ இங்கே நீளம் இப்போ எடுக்க போகிறோம். இது வந்து இப்போ எடுத்தோம்ல, நீளம் எடுத்தோம்ல, இப்போ நீளம் எடுத்தோம் 3.5 இருந்துச்சு. 3.5 நம்ம அதாவது தையலுக்கும் சேர்த்து நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த பின்னால் பாருங்கள். பின்னால் பார்த்தா கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. சட்டையை பின்னால் வச்சுட்டு, அதாவது இந்த பாகம் எடுக்காமல் இந்த பாகத்தில் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.5 இருக்குது. இதில் சட்டையில் 3.5 இருக்குது. இப்போ 3.5 அளவு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே 4.25 இருக்கா? 4.25 கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாம் செக் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு எதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த நடு இதில் எடுத்துட்டோம்னா அப்புறம் ஈஸியாக எடுத்துருவீங்க. முதல்ல வந்து நடுவில் எடுக்கிற அந்த கிராஸ் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்னதாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். தைக்கும்போது நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ இதை எடுத்துகிட்டு, இப்போ ரெண்டையும் எடுத்துகிட்டு, இப்போ நம்ம லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு வச்சுருக்கோம்ல, முதல்ல போட்டால் இதை இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டாக வர மாதிரி இப்போ இங்கிட்டு போட்டுக்கோங்க. முதல்ல போட்டேன் நான். அது இப்போ முதல்ல மார்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முன்னால் போட்டேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கான்னு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வலது பக்கம் வருது, இடது பக்கமும் கரெக்டாக வருது. இப்போ இந்த பக்கம் தான் தைக்கணும் நம்ம. இப்போ எடுத்துருக்கோமே மாற்றிடக்கூடாது. இப்போ இடது வலதுன்னு எழுதியிருக்கோம்ல, அந்த பக்கம்தான் இப்போ தைக்கணும். அளவு எடுத்துருக்கிற பக்கம். இப்போ எப்படி தைக்க போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ நடுவில் வச்சு இப்படி குத்திட்டு இப்படி அமுக்கி ஊசி இப்படி அமுக்கி வச்சுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னா நூலை வெட்டி விட்டுருங்க. இந்த சட்டையிலையும் நம்ம இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். பட்டான் பட்டிக்கு ஒரு சின்னதாக டாட் படிக்கணும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்குவோம்.
வந்து தையலுக்கும் ஒன்றுமே கொஞ்சம் லேசாக விட்டுட்டு இதில் வந்து ஒரு சின்னதாக குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இதுக்கு நேராக வச்சு இதுக்கு நேராக வச்சுட்டு இப்போ நடுத்தையல் இங்கே இருக்குல்ல, இதிலேருந்து இப்படி விரலை இப்படி 3 விரலை வச்சுட்டு இதுக்கு நேராக ஒரு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து நல்லா ஷேப்பாக வேணும், ஒன்று போல் கூர்மையாக வேணும்னா 2 தையல் போதும், எனக்குள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதாக மழுங்குனாப்பில் வேணும்னா 3 தையல் போட்டுக்கோங்க. 3 விரலுக்கு வச்ச மாதிரி போட்டுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. 3 விரலுக்கு இப்படி வச்சுட்டு 1.5 இன்ச்சு வரும், இல்லைன்னா 1.5 இல்லை 1.25 வரும், இல்லைன்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இப்படி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு வரும். 2 விரல்னா 1க்கு 1.25 1க்கு வரும், 1 இன்ச்சுக்கு வரும். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு வரும். இப்போ இதிலேருந்து இப்போ ஒரு தையல் நேராக போட்டுறணும். வச்சுட்டு இந்த சாய்வாக போட்டுட்டு சின்னதாக தான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் சட்டையில் எப்படி போட்டிருக்காங்களோ, எப்படி பிடிச்சிருக்காங்களோ அதுபடி பிடிச்சிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த டாட்டு அதாவது 3 பக்கமும் ஒன்று போல் அக்கண்ணா இருக்கிற மாதிரி வரணும். அக்கண்ணானா இப்போ இங்கே இது வந்துருச்சு. இப்படி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஷேப் பார்த்தாலே தெரியும். இப்போ இங்கே வரும் கரெக்டாக. இங்கே வச்சோம்னா இங்கே புள்ளி வச்சு பாருங்கள், அக்கு சைஸில் வரும். இங்கே புள்ளி, இங்கே நடுவில் இதாக இருக்கிற மாதிரி. இதுக்கும் 1.5 இன்ச்சு. அதுக்கு சுருக்கமாக இப்படி 3 கையை 3 விரலை வச்சுட்டு இப்படி ஒரு இது பிடிச்சிட்டோம்னா 1.5 இன்ச்சு கணக்கு. சரிச்சு அப்படி கொண்டு வந்துடுங்க கிராஸாக. முதல்ல நேராக எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே சாய்வாக அப்படி கொண்டு வந்துடணும். இப்போ 3 டாட்டும் ஒன்று போல் போட்டாச்சு. இப்போ அதன்படியே இப்போ இதையும் போட்டுற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கிராஸ் நல்லா வந்திருக்கு, ஷேப்பாக இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு இதன்படி இதையும் போட்டுக்கணும். அப்படி இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த இது இடது பக்கம்னு போட்டிருக்கிறனால அடையாளம் தெரியும் நம்மளுக்கு. இங்கே கட் பண்ணி விட்ருக்கோம்ல, அதுக்கு இதுக்கும் கரெக்டாக வச்சு இப்படி வச்சுட்டு இதையும் கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்கம்மா. 4.25 இருக்கா, நீங்கள் எவ்வளோ இங்கே உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அளவு ஒரே மாதிரி எடுக்கணும். இந்த பக்கம் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே மாதிரியே இங்கேயும் நடுவில் உள்ள இது எவ்வளோ இருக்குன்னு குறிச்சிக்கோங்க. 4.25 இருக்குது. நேர் சைஸ் வந்து 3.5 எடுத்தோம். எடுத்தோம். அதில்
இதை ஒரு இதுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுக்கோங்க. முதல்ல வரவங்க போடுறவங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு இது வந்து நேராக வராது தையல். அதுக்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு தைச்சிங்கன்னா ஒரே மாதிரி நேராக இருக்கும். இப்போ இதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையலுக்கு நேராக கோடு போட்டு கோட்டுக்கு நேராக அப்படியே ஒரு தையலை போட்டுருங்க. தையல் போட்டாச்சு. அடுத்து இந்த சட்டையில் நம்ம எவ்வளோ குறிச்சோமோ அதே மாதிரியே வச்சு குறிச்சிக்கணும். இந்த சட்டையை கூட எடுத்துக்கோங்க. அளவு சட்டையை கூட எடுத்துட்டு அடுப்பாக எவ்வளோ குறிச்சோமோ அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. முதல்ல தைக்கிறவங்க இந்த இப்படி கூட போட்டுக்கலாம். முதல்ல இங்கே எடுத்துட்டிங்கள, இங்கே எடுத்துட்டு இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு இப்போ இதுக்கு நேரம் வர மாதிரி இந்த ஷேப்புக்கு நேரம் இப்படி பிடிச்சிட்டு இங்கிட்டு பார்த்தோம்னா இதிலே தெரியும். இப்படி பிடிச்சிட்டு இந்த நடுப்பாகத்தில் பிடிச்சிட்டு நம்ம இப்படி பார்த்துட்டோம்னா ஷேப்பாக தெரியும் நம்மளுக்கு. இந்த பாகம் இதுதான். நடுபாகத்தை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தோம்னா இங்கே கரெக்டாக வரும். நம்ம இதுக்கு இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னாலே அக்கு மாதிரி வரும். இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி இப்படி வச்சோம்னா இப்படி வச்சோம்னாலே கரெக்டாக வரும் கிராஸ். இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு நல்லா ஷேப்பாக வேணுங்கிறவங்க 1 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் இதாக வர்றவங்க 1.5 இன்ச்சுக்கு இது பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கணும். அடுத்த தையலையும் போட்டுக்கணும். நடுவில் அதே மாதிரியே இப்படி வச்சு முடிச்சுட்டு இப்போ பேக் சைடை முன்னாலையும் பின்னாலையும் இப்போ இதை ஷோல்டருக்கு வச்சு ஜாயின் பண்ணணும். கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த கை பாகத்துக்கு இந்த கை பாகம் கரெக்டாக வரணும். இது வந்து பின்னால் வச்சுக்கணும். சட்டை பின் சைடு, அதாவது தையல் பாகம் இங்கே உள்ளே வந்துடணும். நல்ல பாகம் மேலே இருக்கணும். அதே மாதிரி நல்ல பாகமும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த பாகமும் ஒன்று போல் இருக்கணும். இப்படி வச்சு ஒன்று போல் வச்சு தையல் போட்டுக்கணும். இப்போ ஷோல்டர் 2 இது
அதாவது பின்னால் உள்ள பாகம் உள்ள ஷோல்டரையும் முன்னால் உள்ள இந்த பாகம் ஷோல்டரையும் இப்போ ஜாயின் பண்ணணும். நல்லா ஒன்று போல் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிடணும். சட்டையில் வந்து நம்ம கூட குறைய எடுத்திருந்தாலும் கழுத்தளவு பக்கம் கூட இருக்கிற பக்கம் வைக்காமல், அதாவது இந்த அளவு கொஞ்சம் கூட ஆனாலும் ஆயிரும். நம்மளுக்கு எப்போயாவது எடுக்கும்போது கூட ஆயிடுச்சுன்னா கழுத்தளவு பக்கம் வைக்காமல் கைப்பக்கம் இந்த கூடின உள்ளது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் இதாக இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம். கழுத்து பக்கம் வந்து கட் பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் கழுத்து பக்கம் வந்து கட் பண்ணாமல் ஒன்று போல் வச்சுக்கணும். வச்சுட்டு 1 இன்ச்சு நம்ம 1/4 இன்ச்சுக்கு விட்டோம்ல தையல், அந்த அளவுக்கு இப்படி வச்சு, அதாவது சின்னதாக நம்ம கட் கூட பண்ணி விட்டுருப்போங்க, கட் பண்ணி விட்டுருப்போம். இந்த கூட இருக்குது கட் பண்ணது, அதுக்கு நேராக ஒரு தையல் வர மாதிரி போட்டுருங்க. இன்னொரு தையலும் போட்டுருங்க. போட்டாச்சு. பண்ணிவிட்டு அடுத்ததை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. கட் பண்ணி விட்டுருக்குற அளவுக்கு ஒரு தையல் போட்டுருங்க. இன்னொரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு குத்திட்டு வெட்டி விட்டுருங்க.